கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை காண்பது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தேவனுடைய கொடுத்திருக்க வாக்குத்தத்தம் யாத்திரா புஸ்தகம் 21:24. நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எந்த இடத்துல இருந்தாலும் நான் வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையில், எந்த கம்பெனியில், எந்த விதத்தில், எந்த விதமான பிரயாணத்தில், எந்த காரியத்தில், எந்த பிஸ்னஸில், எந்த வியாபாரத்தில், எந்த விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு அவர் வந்து அவரை மையப்படுத்துகிற இடத்துல உங்களை வந்து ஆசீர்வதிக்க போகிறார். உங்களோட ஊழியத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகிறது. உங்களுடைய ஸ்தோத்திரம், குடும்ப வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கீங்க, சூழ்நிலை மாறி போயிருக்கலாம், சூழ்ச்சிகள் நெருங்கி இருக்கலாம், வீழ்ச்சியாய் நீங்கள் விழுந்து கொண்டிருக்கலாம், உங்களோட வாழ்க்கையிலே எழுச்சியே இல்லாத, எழுப்புதல் இல்லாத நாட்களாக இருக்கலாம். உங்களை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? உங்களை வந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்கு பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம். நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தெய்வமே, எங்களை வந்து ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் இறுக்கத்திலும் நெருக்கத்திலும் பலவிதமான கஷ்டத்திலும் கண்ணீரிலும் இருக்கிறோம். உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து நீங்கள் ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பலப்படுத்துங்க. எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை தாருங்க. உங்கள் நாமத்தை மாத்திரம் உயர்த்துங்க ஆண்டவரே. கிருபையை நடத்துங்க. எங்கள் மூலம் உங்கள் நாமம் உயர்த்தப்பட உதவி செய்யுங்க. கண்ணீரிலும் வேதனையிலும் சோதனையிலும் துக்கத்திலும் வாழ்கிறவர்களுக்கு உங்கள் நாமம் ஆசீர்வாதகரமாக இருக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.